சார்ஜில் பார்த்தீங்கன்னா இது எதிர்பாராத இன்னொருத்தர் வீட்டுக்கு போவோம், அப்போ இதை எடுத்துட்டு போவோம். இது இல்லை என்னதுன்னு வாங்க, நம்ம கிளம்புற நேரத்தில் என்னதுன்னு சொல்லி பிடிங்கிட்டுருவாங்க. அது உண்மையே அவங்களுக்கு தான் இருக்கும், நம்ம தெரியாத அவங்கள்ட்ட எடுத்து வந்துடுவோம். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் அதுல நான் ஒரு என்னுடைய இனிஷியலை போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி சில இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு, கேஸ், திடீர்னு இப்போ கேஸ் ஆர்டர் பண்றோம், வருது, எனக்கு அந்த பில்லை கொண்டு வான்னு ஒரு கேட்பாரு. கேஸ் பேப்பர்லாம் எங்க வச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்றதுல கேஸ் பேப்பர் மட்டும் இதுல ரேஷன் கார்டு, டிவி, கேபிள் டிவி, விசிட்டிங் கார்டு, ஆனுவல் செரிமனி, அந்த மாதிரி கிச்சனுக்கு ஏதாவது எழுதி ஓட்டணும்னா அதை அதில் வச்சுட்டேன். டக்குன்னு அந்த பேப்பர் எடுத்துருவோம், அந்த கவர் எடுத்துருவோம்னா அது அதுலதான் இருக்கும். வேற எந்த சந்தேகமும் கிடையாது. கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு. ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பவர் ஃபெயிலியர் டூல்ஸை பத்தி நான் உங்களுக்கு இந்த டப்பா ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம் மட்டும்தான் இதுல இருக்கும். செல்லோ டேப்பு, இல்ல டெஸ்டர், ஃபியூஸ் கேரியர், இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல இது வந்து டக்குன்னு இந்த டப்பாவே கொடுத்துட்டோம்னா அவர் ஈஸியா ஃபாலோ பண்றதுக்கோ அவர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ சரியா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு கம் வேணும், ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு ஏதோ பண்ணணும் அப்படின்னா அப்பதான் உட்காந்து கம்மு டிப்பு தேடுவாங்க. கம்மு சம்பந்தமானதை மட்டும்தான் நான் இந்த பாக்ஸ்ல வச்சிருக்கேன், வேற எதுவும் வைக்கல. ஒவ்வொரு பொருளும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதே ஒண்ணும் இல்லை, வீட்டுல வந்து ஏதாவது துணின்னு தைக்கணும், நூலை தேடுவாங்க. அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நூல் கண்டுக்கும் அதுல ஒரு ஊசியில நூல், அதை கோர்த்து வச்சிருக்கு, டைம் வேஸ்ட் ஆகும். டக்குன்னு எடுத்து தைச்சுட்டு உடனே நம்ம டைம் இருக்கும்போது அதை ஊசியில போட்டு வச்சுடுறது. அதுக்கு கத்திரிக்கோள் எல்லாத்தையுமே இது மாதிரி வச்சிருக்கு. இது இப்போ இது யாருக்காவது வராங்க பார்க்கணும், பெருமை அடையணும் அப்படிங்கறத நான் செய்யறதே கிடையாது. இது என்னுடைய ஹேபிட். பவர் கிளிப்ஸ், பென்னு, பென்சில், சில நேரத்துல நம்ம ஸ்பேர் பென்சில் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் தனியா ஒரு இடத்துல வச்சுட்டு அதுல பாத்தீங்கன்னா பேனா தான் இதுல இருக்கும், வேற எதுவும் தேட முடியாது, நீங்க கிடைக்காது உங்களுக்கு தேடினா கூட. அந்த மாதிரி நம்ம ஈஸியா நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். எமர்ஜென்சிக்கு கடிகாரம்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கு செல்லு வேணும், அது செல்ல தனியா போட்டு வச்சுக்கலாமே. இந்த செல்லு இல்ல இருக்கும், நம்ம வீட்லயே இருக்கும், இருக்கிறது தெரியாத கடையில போய் வாங்கிட்டு வருவோம். அதுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல, 2 வருஷம் 3 வருஷம் தான் இருக்கும்னு. அதனால நான் வாங்கின உடனே அதுல ஒரு பென்சில்ல நம்ம தேடி போட்டு வச்சிருக்கேன். இது மாதிரி ஒரு நிறைய நான் செல்லு இங்க இதுல இருந்தேன்னா கூட எந்த செல்ல முதல்ல யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம், சார் 5-6 செல்லு வச்சிருக்கீங்க ஒரே டைப்ல, நீங்க பாட்டு கண்ணா பின்னான்னு யூஸ் பண்ணுவீங்க. நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அது டேட் இருக்காது, அதனால அதை மட்டும்தான் எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். அதனால எனக்கு நன்மைகள், எனக்கு இல்லை, இதை தெரிஞ்சு மற்றவங்க பண்ணா உங்களுக்கும் நன்மைகள். ஒன்லி திங் நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும், ஆசை வரணும், வேற எதுவுமே கிடையாது.